ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா ரெக்கவரி ஆஃப் மணி. இது வந்து சிவில்ல எப்படி ஃபைல் பண்ணுவாங்க, அதே மாதிரி கிரிமினல்ல எப்படி ஃபைல் பண்ணுவாங்க, அதோட ப்ரொசீடிங் என்னன்றதை தான் பார்க்க ஒரு குட்டி கதை சொல்லட்டுமா? என்னன்றத ஒரு குட்டி கதையா சொல்லலாம் ஆடியன்ஸ்க்கு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இப்போ நீங்க வந்து ஒரு இப்போ நீங்க வந்து ஒரு பிசினஸ் பண்றீங்க. இப்போ வந்து நீங்க வந்து யார்கிட்ட காசு வந்து வாங்குறீங்க. வாங்கிட்டு அதுக்கு ஒரு நீங்கள் ஒரு டாக்குமெண்ட்டோ இல்லை ஏதாவது போடுவீங்க, ப்ராமிசரி நோட்டோ இல்லைன்னா வந்து ஒரு அக்ரிமெண்ட் சைனிங்கோ இல்லை ஒரு செக்கோ அது மாதிரி ஏதாவது ஒன்று கொடுப்பீங்க. கொடுத்துட்டு நீங்கள் ப்ராப்பராக ரீபேமெண்ட் பண்ணலன்னா உங்ககிட்ட இருந்து உங்கள் மேலே அவன் சம்மன் கொடுத்து ஒரு கேஸ் போடுவான், போட்டு அந்த மணியை ரெக்கவரி பண்ணுவான். இதுதான் இந்த டாபிக் தான் நம்ம இப்போ பேச போகிறோம், அதை டீட்டெயிலாக பேச போகிறோம். ஓகே, இது வந்து சிவில் சூட்ல எப்படி ஃபைல் பண்ணுவாங்கன்றது பார்ப்போம். உங்களுக்கும் ஒரு இண்டிவிஜுவல் தனிப்பட்ட ஒரு நபர் வந்து அவங்க பிசினஸுக்கோ இல்ல ஒரு ஃப்ரெண்டுக்காக ஒரு டிரான்சாக்ஷன் பணம் கொடுத்தோ இல்ல அவங்களோட தேவைகளுக்கு யாருக்கிட்டயோ பணத்தை வாங்கி இருந்தாலும் சரி, இது எல்லாமே ரெக்கவரி ஆஃப் மணி சூட்ல ஃபைல் பண்ணுவாங்க, சிவில் சூட்ல ஃபைல் பண்ணுவாங்க. இதுல பாத்தீங்கன்னா நம்ம வந்து லீகல் டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது ஒன்று இருக்கணும். ஒரு ப்ராமிசரி நோட்டோ ஒரு செக்கோ ஒரு அக்ரிமெண்ட்டோ ஏதாவது ஒரு லீகல் என்ஃபோர்ஸ்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ் இருந்தால் தான் இந்த ரெக்கவரி ஆஃப் மணி சூட்டுக்கு போகும்போது நம்ம சைடு ஃபேவர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இது என்னன்னா அன்பெய்டு லோன் இருக்கணும். அவங்களுக்கும் நடந்த டிரான்சாக்சனோட டீடைல்ஸ், ஒரு பேங்க் டிரான்ஸ்ஃபர் நீங்க பண்ணிருந்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்ஃபரோட லயபிலிட்டி உங்களுக்கு கொடுக்க வேண்டிய இருக்கும் சூழ்நிலையில அதை கோர்ட்டுக்கு ப்ரூவ் பண்றதுக்கு இந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் கம்பல்சரியா தேவைப்படும். இது வந்து பாத்தீங்கன்னா எந்த மாதிரி சுச்சுவேஷன்னா, நீங்க பேமெண்ட் அவங்க வந்து கேட்டு நீங்க கொடுக்கல, அவங்க பேங்க்குக்கு கோர்ட்டுக்கு போய் தான் வாங்கணும்னு அவங்க டிசைட் பண்ணிட்டாங்கன்னா இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தான் இந்த ரெக்கவரி ஆஃப் மணி சூட் வந்து வரும். ரெக்கவரி ஆஃப் மணி சூட் ஒன்ஸ் போட்டுட்டாங்கன்னா நீங்கள் ப்ராப்பராக அந்த கோர்ட்டை போய் ஹேண்டில் பண்ணி உங்கள் தரப்பு நியாயத்தை சொல்லுனா உங்களுக்கு அகெயின்ஸ்டாக அந்த தீர்ப்பு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்போ என்னென்ன இதுல வந்துட்டு லோன்ஸ்னா, இப்போ அன்பெய்ட் லோன்ஸா இருக்கும் பட்சத்துல செக்கை வாங்கிக்கிட்டு செக் மூலயமா நான் வந்து இத்தனை மாசத்துல உங்களுக்கு வந்துட்டு பணத்தை ரிட்டர்ன் கொடுத்துருவேன், இல்ல வந்துட்டு ஒரு ப்ராமிசரி நோட்டு வந்துட்டு உங்களுக்கு எழுதி கொடுத்துருப்பாங்க, இவ்வளோ மந்த்துக்குள்ள உங்களுக்கு காசு திருப்பி கொடுத்துருவேன், இல்ல உங்களுக்கும் அவங்களுக்கும் நடந்த டிரான்சாக்சன் ஒரு வாட்ஸ்அப் சாட்டாவோ இல்லாட்டி உங்களுக்கு ஒரு இமெயில் மெசேஜ் மூலியமாவோ ஒரு கம்யூனிகேஷன் கொடுத்திருந்தாலும் இந்த மாதிரி இருக்கும் பட்சத்திலையும் நீங்க வந்துட்டு சூட்டை ஃபைல் பண்ணி உங்களுக்கான நியாயத்தை நீங்க பெற்றுக்க முடியும். இப்போ மேடம் சொல்றது வந்து எவிடன்ஸ். இந்த மாதிரி எவிடன்ஸை வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து கிராப் பண்ணி அது தேவையான விஷயத்துல நம்ம யூஸ் பண்ணோம். உதாரணத்துக்கு இப்போ மேம் சொன்ன மாதிரி செக் எடுத்துப்போம். செக்குன்னா பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரியில் வந்து உங்ககிட்ட இருந்து கிளைம் பண்ண முடியும். தட் மீன்ஸ் நீங்கள் டிஃபால்ட் ஆயிடுச்சுன்னா, ஆனால் ஒன்று வந்து என்ஐ ஆக்ட், நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் மூலியமாகவும் அவங்க கிளைம் பண்ணுவாங்க. அதே செக்கை வந்து இன்கேஸ் அந்த டைம் பவுண்ட் ஆயிடுச்சுன்னா இதை வந்து ரெக்கவரி ஆஃப் மணி சூட்லையும் அவங்க வந்து கிளைம் பண்ணுவாங்க. இது கரெக்டாக வேலிடேட் பண்ணாங்கன்னா நீங்கள் 2 செக் 3 செக் கொடுத்துருந்தீங்கன்னா ரெக்கவரிலையும் போடுவாங்க, ரெக்கவரி ஆஃப் மணி சூட்லையும் போடுவாங்க, என்ஐ ஆக்ட்லையும் போட்டு உங்களை வந்து அந்த பேமெண்ட்டை வாங்குறதுக்கு ப்ரெஷர் அதிகமாக கொடுப்பாங்க. சரி, இது என்னென்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் இதுக்கு உங்களுக்கு தேவைப்படும்? இம்பார்ட்டன்டான டாக்குமெண்ட்ஸ் என்னன்னா லோன் அக்ரிமெண்ட்ஸ், அப்புறம் டாக்குமெண்ட்ரி, உங்களுக்கும் நடந்த அந்த விஷயங்கள் ஒரு ப்ரோனோட்ல எழுதி வச்சிருந்தாலும் சரி, இதே வந்துட்டு அபிஷியல் டிரான்சாக்சன் பிசினஸ்க்காக எடுத்தீங்கன்னா இன்வாய்ஸ் பில்லிங் பண்ணியிருந்தீங்கனாலும் சரி, பேங்க் ஸ்டேட்மெண்ட், செக்கு, வாட்ஸ்அப், இமெயில், உங்களுக்கான கம்யூனிகேஷன், ஃபர்தரா இதை பேஸ் பண்ணி நீங்க ஒரு லீகல் நோட்டீஸ் அனுப்பியிருந்தாலும் இது எல்லாமே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ் தான். ஓகே, ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இப்போ ஒரு கம்பெனி இருந்தா உங்களுக்கு வந்து ஒரு கான்ட்ராக்ட் நீங்க போட்டிருப்பீங்க. இப்போ ஒரு சின்ன ஒரு பிஸ்னஸ் சென்டரா இருந்துச்சுன்னா செக்கு கொடுத்து கான்ட்ராக்ட் மாதிரி பண்ணுவோம். ஒரு நார்மலாக ஒரு 1-to-1 மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல பண்ணும்போது ஒரு 100 ரூபீஸ் ஸ்டாம்ப் பேப்பர்ல எழுதி நம்ம வந்து டிரான்சாக்ஷன் பண்ணுவோம். இது மாதிரி எல்லா டிரான்சாக்ஷனும் அந்தந்த ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி மாறி வருது. ப்ராமிசரி நோட்ல பண்றது, இது மாதிரி ஒரு ஸ்டேஜ்லையும் அந்தந்த பிஸ்னஸ் ஸ்கேலுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட லயபிலிட்டியோட டாக்குமெண்ட்ஸ் வரும். இந்த டாக்குமெண்ட்ஸை தான் வச்சு தான் பேலன்ஸ் பண்ணி தான் கோர்ட்ல வந்து ஃபைல் பண்ண முடியும் எவிடன்ஸா வச்சு. இது எவ்வளவு நாளுக்குள்ள ஃபைல் பண்ண முடியும்னா, இப்போ ஒரு லிமிடேஷன் பீரியட்னு சொல்லுவாங்க. கொடுத்து 10 வருஷம் ஆயிடுச்சுன்னா இப்ப போய் கிளைம் பண்ண முடியும்னா முடியாது. சிவில் கேஸா இருக்கும் பட்சத்துல உங்களுக்கு ஒரு ப்ராமிசரி நோட்டு கொடுத்திருந்தாங்கன்னா உங்களுக்கான நடந்த டிரான்சாக்சன் 3 வருஷம் லிமிடேஷன் ஆக்ட்
பீரியட் பிரகாரம் 3 வருஷத்துக்குள்ளதான் நீங்க இந்த ரெக்கவரி ஆஃப் மணியை நீங்க அவங்ககிட்ட கலெக்ட் பண்றதுக்கு கோர்ட்டை அணுக முடியும். இதே வந்து நீங்க கிரிமினல் ப்ரொசீடிங் போகும்போது செக் பவுன்ஸா இருக்கும்னா இது மொத்தமாவே அந்த 45 டேஸ்க்குள்ளேயே நீங்க வந்துட்டு கேஸே ஃபைல் பண்ணிடணும். முதல் 30 நாளுக்குள்ளேயே வந்துட்டு அவங்களுக்குள்ள நோட்டீஸ் அனுப்பி இருக்கணும், அந்த ப்ராசஸ் ஃபுல்லாவே முடிச்சிருக்கணும், லீகல் நோட்டீஸ் அனுப்பி இருக்கணும், அவங்களுக்கான அந்த கேஸை ஃபைல் பண்ணியிருக்கணும். ஸோ இது மொத்தம் 45 டேஸ்லயே வந்து ஒரு செக் பவுன்ஸா இருந்துச்சுன்னா நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட்ல நீங்க ஃபைல் பண்ணிடணும். இப்போ மேம் சொன்ன மாதிரி இன்கேஸ் அந்த 45 டேஸ்க்குள்ள அந்த செக்கை வந்து நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணி என்ஏ ஆக்ட்ல நம்மளால ஃபைல் பண்ண முடியாம போகுது அப்படின்ற பட்சத்துல வந்து இதை வந்து ரெக்கவரி ஆஃப் மணி சூட்ல அந்த 3 இயர்ஸ் லிமிடேஷன் பீரியட்ல வந்து நம்ம ரெக்கவரி ஆஃப் மணி சூட்ல இந்த செக்கே நம்ம வந்து ஒரு எவிடன்ஸா வச்சு நம்ம வந்து நமக்கு தேவையான கிளைமை வந்து கேட்க முடியும். இதை தவிர நீங்க சிவில் சூட்டு, அப்புறம் வந்து செக் பவுன்ஸ், வந்து கிரிமினல்ஸ் ஃபைலிங், இதை தவிர எம்எஸ்எம்இ போர்ட்டல்லையும் வந்துட்டு அவங்க வந்து பிசினஸ்க்கான நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன் ஸ்மாலா இருக்கும் பட்சத்துல எம்எஸ்எம்இ போர்ட்டல்லையும் நீங்க ஃபைல் பண்ணி உங்களுக்கான ரெக்கவரிய ரெமிடிஸை கோர்ட் மூலியமா வாங்கிக்க முடியும். ஆமா, இப்போ மேம் சொன்ன மாதிரி ஒரு 3 இயர்ஸ்க்குள்ள ரெக்கவரி பண்ணணும் அப்படின்னு சொல்றோம். இன்கேஸ் 3 இயர்ஸை தாண்டிச்சு ஏதோ முடியாத பட்சத்துல உங்களுக்கு ஒரு 1 இயர் எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு, இல்லை ஒரு 6 மந்த் எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு தனியாக ஒரு பெட்டிஷன் போட்டு கோர்ட்டுக்கிட்ட நம்ம வந்து கேட்டு பெர்மிஷன் கேட்டு கோர்ட் அலோவ் பண்ணிச்சுன்னா அந்த மாதிரி டைம்ல அந்த லிமிடேஷன் ஆக்டுக்கு தாண்டி நம்ம வந்து ஃபைல் பண்ணவும் முடியும். அது வந்து ஒரு ப்ரொசீஜர், தனி ப்ரொசீஜராக வரும். அதை வந்து கோர்ட் அலோவ் பண்ணால் மட்டும் அது வேலிடேட் பண்ண முடியும். நீங்க சொல்றது வந்து வேலிட் ரீசனாக இருந்தா. ஓகே, இதுல என்ன மாதிரியான ரெமிடிஸை வாங்க முடியும்? உங்களோட மணியை நீங்க ரெக்கவர் பண்றதுக்காக நீங்க ரிலீஃபை கேட்க முடியும். நீங்க கொடுத்த மணிக்கான இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு இந்த இன்ட்ரெஸ்ட் இவ்வளவு இருக்கும் பட்சத்துல அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை கிளைம் பண்ண கேட்க முடியும். இதை தவிர லிட்டிகேஷன் சார்ஜஸ், உங்களுக்கு கோர்ட்டுக்காக ஆகக்கூடிய செலவுகளை நீங்க கேட்க முடியும். இந்த மாதிரி ப்ரேயர்ஸ்ல நீங்க டோட்டலாக அந்த மணி சூட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 இயர்ஸ்க்குள்ள இந்த கேஸை ஃபுல்லாகவே முடிக்க முடியும். ப்ரொசீடிங்கை வந்து கரெக்டாக ஃபாஸ்ட்டாக ஒர்க் அவுட் பண்ணிட்டா அந்த கேஸை வந்து மேக்ஸிமம் 1.5 இயர்ஸ்க்குள்ள ஷுவராக முடிக்க முடியும். நீங்க வந்துட்டு இன்கேஸ் நீங்க தான் பிளைன்டிஃபா இருக்கும் பட்சத்துல அவங்க ஆப்போசிட்ல வர டிஃபெண்டன்ட் ஏதாவது அவங்க தரப்புல ஒரு பெட்டிஷன் போட்டாலும் சரி, இல்ல அவங்க தரப்புல ஒரு கவுண்டர் கொடுத்தாலும் சரி, உங்க சைட்ல டிலே இல்லாம அவங்க பெட்டிஷன் போட்டாங்கன்னா உடனே உங்க சைட்ல கவுண்டர் கொடுத்துருங்க. இல்ல அவங்கள கூப்பிட்டு கிராஸ் பண்றது எது இருந்தாலும் உங்க தரப்புல வந்துட்டு டிலே ஆகாம பாத்துக்கிட்டா கேஸை விரைந்து முடிக்க முடியும். ஆமா, இப்ப நீங்க வந்து மணி சூட்ல வந்து இன்கேஸ் உங்களுக்கு ஃபேவரா ஆர்டர் வாங்கிட்ட பிறகு அவங்க வந்து எக்ஸிகியூஷன் நம்ம பெட்டிஷன் போடலாம். அது எக்ஸிகியூஷன் பெட்டிஷன் போட்டு அந்த கிளைமை வந்து ஃபாஸ்ட்டாக வாங்க முடியும். இன்கேஸ் அவங்க அப்பீல் போனால் கூட, இங்கே ஆப்போசிட் பார்ட்டி அப்பீல் போனால் கோர்ட் வந்து அவ்வளோ சீக்கிரம் அந்த அப்பீலை வந்து எடுக்காது மணி சூட் கேஸை பொறுத்த வரைக்கும். ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் வந்து அந்த மணி ரெக்கவரி பண்ணுறதுக்காக தான் இந்த மணி சூட்டு. ஸோ அதனால் அப்பீலில் போகும்போது ப்ராப்பர் அஜெண்டா கிரவுண்ட்ஸ் இருந்தால் மட்டும்தான் கோர்ட் எடுக்கும். இல்லைன்னா கண்டிப்பாக அப்பீல் சூட்டு டிஸ்மிஸ் ஆகி இமீடியட்டாக உங்களுக்கு பேமெண்ட் ரெக்கவரி பண்ணுற அந்த பிளாட்ஃபார்ம் வந்து கோர்ட் வந்து ஓப்பன் பண்ணி விடும். உங்களுக்கு மணி ரெக்கவரி பத்தி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. எங்களுக்கு தெரிந்த தகவலை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ. உங்களுக்கு இந்த சேனலை வந்து நீங்க ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணி நம்ம சேனலை பார்க்க வைங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.